ஆண்டவராகிய கர்த்தர் நான் உங்களுக்கு எச்சரித்து சொல்லுகிறேன், இந்த மலை பிரதேசம் சீக்கிரமே குலுக்கப்படும். மண் சரிவுகள் அநேக இடங்களிலே உண்டாகும். அநேக இடங்களிலே ஜனங்கள் தங்கள் வீடு வாசல்களை இழக்க போறாங்க. இந்த பகுதிகளிலே பல்வேறு விதங்களில் மனிதர்கள் குடியிருப்பதற்கு லாயக்கற்ற பகுதிகள் என்று அரசாங்கத்தால் சொல்லப்பட்டு பல குடியிருப்புகள் அந்த இடத்தை விட்டு காலி செய்யப்பட போகிறார்கள். அது சீக்கிரமே சம்பவிக்க போகிறது. ஆண்டவராகிய நானோ உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் தேசத்துக்கு சுபிட்சத்தை கொடுக்கும்படி முடக்குகிற முழங்கால்களை எதிர்பார்க்கிறேன், வடிக்கிற கண்ணீரை எதிர்பார்க்கிறேன், உயர்த்தப்பட்ட கரங்களை எதிர்பார்க்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் சமூகத்தை தேடி என்னிடத்தில் ஜெபித்தால் உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். இன்றைய தினத்தில் நான் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த வார்த்தைகள் நீங்கள் அலட்சியப்படுத்தி இவைகளை குறித்து நீங்கள் தூரமாய் நினைத்து காத்திருந்தா இந்த பகுதியிலே அநேக விதமான துர்மரணங்கள் சம்பவிக்கிறதையும் அநேக விதமான இயற்கையின் சீற்றங்கள் பொழிகிறதையும் இந்த பகுதிகளிலே அநேக இடங்கள் வாழ்விடத்திற்கு தகுதியல்லவைகள் என்று சொல்லி பல வீடுகள், பல குடியிருப்புகள், பல சின்ன கிராமங்கள் காலி செய்யப்படுகிறதையும் உங்கள் கண்கள் சீக்கிரமே காணப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு உத்தரவாதம் செய்கிறவன் உண்டா? தரப்பிலே நிற்கிறவன் உண்டா? கதறுகிறவன் உண்டா? ஜெபிக்கிறவன் உண்டா? இதற்காக உத்தரவாதம் பண்ணுகிறவன் உண்டா என்று என் கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பகுதியில் சீரமைப்பு பணிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர், வனத்துறையினர் உட்பட அனைத்து அரசு துறைகளை சார்ந்தவர்களும் ஈடுபட்டுள்ளனர். குறும்பாடி என்ற பகுதியில் ரயில் பாலத்துக்கு அடியில் குவிந்து கிடந்த மண் மற்றும் பாறை கற்களை அகற்றும் பணிகள் துரிதமாக நடந்து வருகிறது. அதேபோல மரப்பாலம் பகுதியில் மழை இடிபாடுகளில் சிக்கியுள்ள 2 லாரிகளை மீட்கும் பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு மலை ரயில் பாதை மிகவும் சேதமடைந்துள்ளதால் அதை சரி செய்ய குறைந்தது 3 மாதங்கள் ஆகும் என்று ரயில்வே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மறுபுறம் மீண்டும் கனமழை தொடர்ந்து பெய்து வருவதும் ஆங்காங்கே மண் சரிவுகள் ஏற்பட்டு வருவதும் நீலகிரி மாவட்ட மக்களின் தூக்கத்தை கெடுத்துவிட்டது.